ஒன்று தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தின்படி நாம் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கும் ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இந்த வசனத்தின் மூலமாக நம்ம என்ன அறிஞ்சிக்கலாம் அப்படின்னா, இப்போ இந்தியாவில் கரண்ட் சுச்சுவேஷனாக நம்ம என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா, காஷ்மீரில் மக்கள் சமாதானம் இல்லாமல் இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள் அந்த எல்லையில் நடந்துகிட்ருக்கு, வாகா எல்லைகளில். ஸோ அங்கே சோல்ஜர்ஸ் போராடி கொண்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய இராணுவ வீரர்கள் அங்கே நமக்காக, நம்ம இந்திய தேசத்துக்காக போராடி கொண்டுட்ருக்காங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும், அவங்களுடைய பாதுகாக்கப்படணும், நம்ம தேசம் சமாதானமாக இருக்கணும், நம்ம தேச மக்கள் எல்லாம் சமாதானத்தோடு இருக்க நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவர் எல்லைகளை சமாதானத்தை கட்டளையிடவும் பாதுகாக்கவும் நாம் விண்ணப்பம் பண்ணலாம். ஸோ உங்கள் ப்ரேயர்ஸில் நீங்கள் இதை முக்கியமாக ஒரு ஒரு குறிப்பாக நம்ம எடுத்து ஜெபிக்கணும். நம்ம கண்டிப்பாக நம்ம தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். தேங்க்யூ ஆல்.